சார் இப்போ ஒரு வாசகர் ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க, பண பரிவர்த்தனை செய்யும்போது ஆவணங்கள்லாம் எதுவும் இல்ல. ஆனா நான் பணம் குடுத்துட்டேன். இப்ப அவரு திருப்பி தரமாட்டேன்றாரு. ஆனா ஃபோன் பேசும்போது பேசுறாரு, "நான் பணம் வாங்கலைன்னு சொல்லிருவேன்" அப்படின்லாம் சொல்றாரு. இத வந்து ஆடியோ கால நம்ம வந்து வச்சுக்கிட்டு, நம்ம வந்து கேஸ் போட முடியுமான்னு கேட்கறாரு. கண்டிப்பா கேஸ் போட முடியும். ஏன்னா, இது வந்து ஆவணங்கள் இருந்தால் அது வந்து சிவில் கேஸ்ல வரும். ஆவணங்கள் இல்லாம ஆடியோ பதிவுல சொல்றாரு. இத மாதிரி நான் பணம் வந்து வாங்கியிருக்கேன். ஆனா, இல்லன்னு வந்து சொன்னேன்னா, உன்னால குடுக்க உன்ன என்ன என்ட்டருந்து நீ வாங்க முடியாது அப்படின்னு மிரட்டும்போதே, முதல்ல மிரட்டல் விடுக்கிறார். அது மிரட்டல் விடுக்கிற தப்பு. அது குற்றம். அத மாதிரி ஒருத்தர்ட்ட பணத்த வாங்கி தரமாட்டேன்னு சொல்லி பண்றாரு. அது வந்து மோசடி. பழைய 420 ஐபிஎஸ்ல வரும். இப்போ 318ல வரும். ஓகே, பிஎன்எஸ்ல. ஸோ அது வந்து பண பரிவர்த்தனையில் இது வந்து மோசடி வழக்கில் வரும். மோசடி வழக்கில் வந்தால் நல்ல ஒரு ஒரு பெட்டிஷனை தயார் பண்ணி, கிரிமினல் பெட்டிஷனை தயார் பண்ணி போலீஸில் கொடுத்தா, இவங்களை கூப்பிட்டு விசாரணையில் இந்த இந்த குரல் யாரோடது என்ன ஏதுன்னு உட்கார வச்சு ரொம்ப மிரட்ட வேண்டாம். அவரை வந்து புத்திசாலி அதிகாரியாக இருந்தால் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி மிரட்டாமல், நீ வாங்கினியா வாங்கலையான்னு அவங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி அவங்க பேரில் வழக்கு பதிவு பண்ணி எஃப்ஐஆரையே போட முடியும். ஸோ அதனால் என்னடா அது ஆடியோ கால் இருக்குது, வெறுமனே ஆடியோ கால் தானே இருக்குது, இது வந்து கிடைக்காது அப்படின்னு யாரும் சொன்னாங்கன்னா நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக இந்த பணத்தை உங்களால் வாங்க முடியும். என்னென்னா அதுக்கு முன்னான மெனக்கெடணும், பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இல்லாமல் கட்ட பஞ்சாயத்தில் போகிறேன், அரசியல்வாதியை வச்சு மிரட்டுறேன் அப்படின்னு நீங்கள் போகும்போது அந்த இடத்துல மிஸ்டேக் ஆயிரும். உங்களுக்கு செலவும் ஆயிரும், அவமானமும் ஆயிரும், பணமும் திரும்ப கிடைக்காது. அதனால் நேர் வழியில் போங்க. நேர் வழியில் போய் ஒரு வழக்கறிஞர் துணையோட இந்த வேலையை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அதை மீட்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. என்ன ஒன்றுனா, நீங்கள் கடன் கொடுத்தது வந்து ரொம்ப கம்மியான தொகைன்னு வச்சுங்க. ஒரு உதாரணத்துக்கு வந்து 5000 10,000 அப்படின்னு வரும்போது உங்களுக்கு செலவினங்களே வந்து அந்த மாதிரி 5000 10,000 நீங்கள் வந்து அலைஞ்சு தெரிஞ்சு நீங்கள் 4 தடவை அலைஞ்சிங்கனாலே அதுக்குண்டான அந்த டாக்ஸி காசு, பெட்ரோல் காசு, உங்கள் அன்னன்னைக்கு செய்யக்கூடிய வேலை காசு அந்த மாதிரி வீணாக போயிடும். அதனால் எப்போதுமே நீங்கள் ஏதாவது ஒரு கடன் கொடுத்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், எழுதி வாங்கிக்கோங்க, இல்லை செக் வாங்கிக்கோங்க. செக் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஓரளவுக்கு சேஃப். எதையுமே நான் 100% சேஃப்னு சொல்ல மாட்டேன். இதெல்லாம் ஓரளவுக்கு சேஃப். அதை விட்டு கேஷை கொடுத்துட்டு ஆடியோ கால் இருக்குது, இது இருக்குது, அந்த ஆதாரம் இருக்குது, அந்த ஆதாரம் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் கூடவே வச்சு யாராவது விட்னஸ் இருப்பாங்க இல்லையா, நீங்கள் பணம் கொடுக்கும்போது யாராவது பக்கத்தில் அவருடைய நண்பரோ உங்கள் நண்பரோ இருந்தாங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு சாட்சி சொல்கிற மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் பணம் வந்து கிடைக்கும். சார், பொதுவாக பணம் பரிவர்த்தனை நடக்கும்போது அவசியமான ஆவணங்கள்ல எது இருந்தால் நல்லா இருக்கும் சார்? பொதுவாக பண பரிவர்த்தனை பண்ணும்போது ஒன்று பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், அதோட டிரான்சாக்ஷன் டீட்டெயில், செக்குனா செக்கு டீட்டெயில், ப்ரோனோட்டு இருந்ததுன்னா நீங்கள் வந்து ரெவென்யூ ஸ்டாம்ப் போட்டுவீங்க, பக்கத்தில் வந்து கையெழுத்து போடுவீங்க, ரெவென்யூ ஸ்டாம்ப் மேலே கையெழுத்து போடுவீங்க. இதெல்லாம் வந்து சரியான ஆவணங்கள். இதுக்கு மேலே ஒரு செக்கை வாங்கி வச்சுக்கிறீங்க. ஓகே, இந்த செக் இவ்வளோ நாள் 3வது மாதமா, அந்த 3வது மாதத்தில் திருப்பி ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி உண்டான வேலையை பாருங்கள். அவங்ககிட்ட நீங்கள் ஒரு தவணை கொடுக்கலாம், 2 தவணை கொடுக்கலாம், 3வது தவணை கொடுக்கலாம், 4வது தவணை இல்லைன்னா நீங்கள் அந்த செக்கை போட்டு நீங்கள் வந்து அவங்களுடைய வங்கியிலேருந்து நீங்கள் பணத்தை எடுத்துக்கலாம். அதுதான் வந்து புத்திசாலித்தனமானதை தவிர, நீங்கள் வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையில் நான் கொடுக்குறேன், வந்தால் வருது வராட்டினா போதுன்ற மாதிரி உங்கள் யார் பணமோன்னு நினச்சி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து சிக்கல் வர வாய்ப்பு இருக்குது. நல்லவனை கூட இந்த மாதிரி பண பரிவர்த்தனை வந்து கெட்டவனாக மாற்றும். மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல்கள் இல்லை ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன், ஓகே, தீர்வு வேணும்னா தாராளமாக எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா எனக்கு வந்து இந்த கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.